அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய காணொளியில் பார்க்க இருக்கும் தலைப்பு சமணமும் தமிழும் அப்படிங்கிற தலைப்பு அடங்கிய காணொளி தான். நம்மளுடைய இலக்கியங்கள், அதாவது தமிழ் இலக்கியங்களிலும் சரி மொழியிலும் சரி, சமயங்கள் சார்ந்து கிறித்துவ மதம், இஸ்லாம் மதம், சமண மதம், பௌத்தவ மதம் என்று ஒவ்வொரு சமயங்களும் இலக்கியத்திற்காகவும் மொழிக்காகவும் தங்களை அர்ப்பணித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சமணமும் தமிழும். சமண சமயங்கள் எவ்வாறு தமிழோடு உறவு கொண்டுள்ளன, தமிழுக்கும் சமணத்திற்குமான நெருக்கம் என்ன, அவர்கள் எப்படி நம்மளுடைய மொழிக்கும் இலக்கியங்களுக்கும் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள், பங்களித்திருக்கிறார்கள், என்ன மாதிரியான இலக்கிய இலக்கணங்களை எழுதியிருக்கிறார்கள், அவர்கள் எவ்வாறு தமிழோடு உறவு கொண்டுள்ளார்கள் என்பதை குறித்த ஒரு அருமையான காணொளி தான் இது. மதிப்பெண்ணை தாண்டி நம்ம கட்டாயம் நம்மளுடைய சமயங்கள் சார்ந்த இலக்கியங்கள் எவ்வாறு மேன்மேலும் வளர்ந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு மிக மிக அவசியமான ஒரு காணொலியா இருக்கும். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். சமணமும் தமிழும் என்றால் முதல்ல இந்த சமணமும் தமிழும் என்கிற தலைப்பை தெரிந்து கொள்வதற்கு உள்ள போறதுக்கு முன்னாடி அவர்களை குறித்த ஒரு சின்ன அறிமுகம், தமிழகத்தினுடைய இடத்துல அவங்களுடைய வருகை எப்படி இருந்தது, அவங்க யார் என்ன என்பதை குறித்த ஒரு அறிமுகத்தை பார்த்து விட்டு பிறகு நம்ம கருத்துக்களை அடங்கிய தொகுப்பை நாம் பார்க்கலாம். அந்த அடிப்படையில பார்க்கும்போது சமணர்கள் தமிழகத்துக்குள்ள கிமு 3ஆம் நூற்றாண்டிலே, அதாவது சந்திரகுப்த மௌரியர் என்று அவரும் பத்திரபாகு என்று சொல்லக்கூடியவரும், மௌரிய பேரரசு காலம் தொட்டே சமண சமயம் தொடங்கிருச்சுங்கிறாங்க. இவங்க 2 பேரும் கர்நாடகாவுக்கு வருகை தந்திருக்கிறாங்க. யாரு? சந்திரகுப்த மௌரியர், பத்திரபாகு. இவங்க கர்நாடகாவில் வருகை புரிந்து கொண்டிருந்த அந்த வேளையிலே சமண சமயம் என்பது தமிழகத்தில் கால்கோல் இட்டது, வேரொன்றி பரவ தொடங்கியது என்கிற வரலாற்று செய்தியை நம்மால பார்க்க முடிகிறது. இந்த சமணமும் தமிழும் என்பதற்கு சமயங்கள் சார்ந்து சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், கிறித்துவமும் தமிழும் என்று இந்த மாதிரி சமயங்கள் சார்ந்து தமிழுக்கு தொண்டாற்றிய அந்த நிகழ்வுகளை நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயம் நீங்க மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதின அந்த புத்தகத்தை பார்த்தா நமக்கு முழுமையான வரலாறு தெரியும். இந்த சமணர்களினுடைய பங்களிப்பு தமிழுக்கு என்னவா இருக்குதுன்னா, மொழியிலும் இலக்கியத்திலும் இவர்களுடைய பங்களிப்பு என்பது ஆழமானது, அகலமானது. சமணர்களுடைய பங்களிப்பு மொழிக்கும் சரி, மொழியின் வழியாக எழுதக்கூடிய படைப்புகளான இலக்கியத்திற்கும் சரி, சமணர்களுடைய பங்களிப்பு என்பது ஆழமானது, அகலமானது என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த மொழி வழியாகவும் இலக்கியத்தின் வழியாகவும் சமணர்கள் மொழியினுடைய வளர்ச்சி அடைய செய்திருக்கிறார்கள். அதே போல பண்பாட்டிற்கு பெரிதும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இப்படி மொழியினுடைய இலக்கியத்தினுடைய வளர்ச்சிக்கும் பண்பாட்டிற்கும் அவர்களுடைய பங்களிப்பு என்பது மிக மிக அளப்பரிய ஒன்றாக நாம் கருதுவதற்கு இடமாகிறது. அடுத்தது, இந்த சமணத்திற்கான பெயர் காரணம் என்ன? சமணம் என்பது எம்மொழி சொல் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துல நம்ம பார்க்கலாம். சமணம் என்பது சிரமணர் என்பதனுடைய மாற்று வடிவம் என்று குறிப்பிடுறாங்க. சிரமணர் என்ற சொல்லில் இருந்துதான் சமணம் என்கிற சொல் வந்ததாக. அப்ப சிரமணர் என்பதனுடைய மாற்று வடிவமே சமணம் என்கிற சொல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சிரமணர் என்றால் தமிழில் துறவு என்பது பொருள். அதாவது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற எந்த விதமான ஆசையும் இல்லாமல் துறப்பதன் நிலையை குறிக்கக்கூடியதுதான் சிரமணர் என்ற வார்த்தையினுடைய பொருள். சிரமணர் என்ற சொல்லுக்கு துறவு, துறவு என்றால் வீடு பேறு அடைதல் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சமண கொள்கையின்படி இந்த பெண்கள் வீடு பேரு நேரடியாக எய்த முடியாது அப்படிங்கிறது சமண கொள்கை. அவங்க அந்த பிறவியை நீத்து பிறகு ஆணுக்கான தவ ஒழுக்கத்துல இருந்து, ஆண் பிறவி ஏற்று தவ ஒழுக்கத்துல இருந்து பிறகுதான் அவங்க வீடு பேறு எய்த முடியும் என்பது, பெண்கள் நேரடியாக வீடு பேறு எய்துவதற்கு வழியே இல்லை என்கிறது சமண கொள்கை. அததான் நான் இங்க பெண்கள் நேரே வீடு பேறு எய்த முடியாது என்கிற கருத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அப்ப அவங்க எப்படி வீடு பேறு பெற முடியும்னா, தன்னுடைய பெண்ணுக்கான பிறவி பயனை நீக்கிவிட்டு பிறகு ஆணாக பிறவி எடுத்து அதன் பிறகு தவநிலையில் இருந்து பிறகுதான் வீடு பேறு எய்த முடியும் என்கிறது சமண கொள்கை. இதுல பாத்தீங்கன்னா சமணர்களே திகம்பரர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, சிரமணர் அப்படின்னு
இருக்கிறாங்க. திகம்பரர் அப்படிங்கிறவங்க யாருன்னா ஆடை உடுத்தாதவர்கள். சிரமணர் என்பவர்கள் தூய வெள்ளை ஆடையை உடுத்தக்கூடியவர்கள் என்று. ஸ்வேதம்பரர், மன்னிக்கணும், சிரமணர்னு சொல்லிட்டு. திகம்பரர் என்றால் ஆடை உடுத்தாதவர், ஸ்வேதம்பரர் என்றால் வெள்ளாடையை உடுத்தக்கூடியவர்கள் என்று இந்த சமணர்கள்ல இரு வகையாக பார்க்க முடிகிறது. இது நம்ம சமணத்துக்கான பெயர் காரணம், சமணர்களை பற்றிய ஒரு சின்ன குறிப்பு. சமணத்திற்கு, அந்த மதத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, 1 ஜைன மதம், 2 ஆருகத மதம், 3 நிகண்ட மதம், 4 அநேகாந்தவாத மதம் என்று வேறு பெயர்களால் ஜைன மதம் என்றும், ஆருகத மதம் என்றும், நிகண்ட மதம் என்றும், அநேகாந்தவாத மதம் என்றும் இதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சமணம், சமணர் என்கிற வார்த்தை ஜைனர் என்கிற சொல்லில் இருந்துதான் வருகிறது. ஜைனர் என்பது வடமொழி சொல். அந்த ஜைனர் என்ற சொல்லுக்கு ஜீனர் என்று சொல்லாக மாறுகிறது. ஜீனர் என்றால் ஜெயித்தவர், வெற்றி பெற்றவர் என்று பொருள். எதை வெற்றி பெற்றவர்கள்? மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்களையும் வென்று அந்த 5 புலன்களால் இருக்கக்கூடிய கருமங்களையும் வென்றவர்கள் என்று பொருள். நல்லா நினைவுல வச்சுக்கணும். ஜைனர் என்ற சொல்லின் அடியாக ஜீனர் என்ற சொல் வருகிறது. ஜீனர் என்றால் ஜெயித்தவர் என்று பொருள்படுகிறது. எதனை ஜெயித்தவர் என்று கேட்டால், மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்களையும் வென்றவர்கள். இத சிம்பாலிக்க என்ன சொல்றாங்கன்னா, தன்னை வென்று பிறகு மண்ணை வெல்லுதல். முதல்ல நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய தன்னடக்கம் வேண்டும். அப்ப 5 புலன்களை அடக்கி ஆளக்கூடிய அந்த இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 புலன்களையும் அடக்குதல். முதல்ல அதை ஜெயிக்கணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதன் பிறகு அந்த 5 புலன்களின் வழியாக செய்யக்கூடிய கருமங்களை ஜெயிக்கணும். நம்ம காந்தி மண்டபத்துக்கு போனா கூட 3 குரங்குகள், ஒன்னு வாயை பொத்திருக்கும், ஒன்னு கண்ணை பொத்திருக்கும், ஒன்னு காதை பொத்திருக்கும். என்ன? தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை கேட்காதே, தீயவற்றை பேசாதே. அது போல புலனடக்கத்தை முதல்ல நம்ம கையாளணும் அப்படிங்கிறது இந்த ஜைன மதத்தினுடைய கொள்கையாக இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் புலனடக்கம், 5 புலன்களின் வழியாக ஒன்னத்தை பார்க்க கூடாதுன்னா பார்க்க கூடாது, கெட்டதை கேட்க கூடாதுன்னா கேட்க கூடாது. அப்போ இந்த ஜைன மதங்கள் சார்ந்த, சமண மதங்கள் சார்ந்து எழுதக்கூடிய மொழி வழி இலக்கியங்கள் எல்லாமே ஒழுக்கத்தின் பாற்பட்டது. ஒழுக்கத்தின், அதாவது அவங்க இந்த கதைகளை எல்லாம் நம்பக்கூடியவர்கள் இல்லை, ஒழுக்கத்தின் வழியாக ஜெயிக்க முடியும் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த கொள்கை உடையவர்கள் ஜைனர்கள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து, இந்த ஜைன மதத்தினுடைய தோற்றுநர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு தீர்த்தங்கரர்கள். ஜைனத்துல தீர்த்தங்கரர்கள். நம்ம மதத்துல எப்படி இந்து மதத்துல சைவத்தை அடியவர்கள்னு சொல்லுவோம், வைணவ தொகுப்பு எழுதினவங்கள ஆழ்வார்கள்னு சொல்லுவோம், கிறித்துவ மதத்துல பாதிரிகள்னு சொல்லுவோம். அது மாதிரி இங்க சமண சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த தொண்டாற்றக்கூடியவர்களை நம்ம தீர்த்தங்கரர்கள் என்ற சொற்களால் அழைக்கின்றோம். அப்படிப்பட்ட தீர்த்தங்கரர்கள் அங்க எப்படி 12 ஆழ்வார்கள், 63 நாயன்மார்கள் அப்படியெல்லாம் சொல்றோமோ, அது போல 24 தீர்த்தங்கரர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒன்றுதான். அதுல முதல் தீர்த்தங்கரர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரிஷபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அடுத்து அஜிதர் அப்படின்னு வருவாங்க. இது மாதிரி தொடர்ந்து 24 தீர்த்தங்கரர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சமயம் தான் இந்த சமண சமயம். அதுல கடைசியா இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகாவீரர். 24வது தீர்த்தங்கராக, கடைசி தீர்த்தங்கராக இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய மகாவீரர் என்று சொல்லக்கூடியவர். இப்படி இந்த தீர்த்தங்காரர்கள் மொத்தம் 24 நபர்கள் இருக்கிறாங்க. அதுல முதலும் கடைசி மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல ரிஷபர், அடுத்தது கடைசி மகாவீரர் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து 5வதா பாத்தீங்கன்னா தத்துவங்கள். இந்த சமண சமயத்தினுடைய தத்துவங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏறக்குறைய ஒரு 9 பொருள்களை இங்க கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னு பாருங்க. உயிர் உள்ளது, உயிர் அல்லது, புண்ணியம், பாவம், ஊற்று, செரிப்பு, உதிர்ப்பு, பந்தம், மோட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த 9 பொருள்களும், இந்த 9 அடிப்படையான செயல்களும், அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய செயல்களும் மடத்தை வைத்துக் கொண்டு போதிக்கக்கூடிய செயல்கள் அல்ல. இது மாறாக மனிதர்களினுடைய வாழ்க்கையில் எது தேவை, எது தேவையில்லை என்பதவற்றை உணர்ந்து செய்யக்கூடிய
தத்துவங்கள், அந்த அடிப்படையில இந்த 9ஐயும் கருத்தில் கொண்டு சமணர்கள் இலக்கிய தத்துவங்கள் அடங்கிய படைப்புகளை நம்மளுடைய தமிழ் உலகுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த படைப்புகள் என்ன என்பதையெல்லாம் குறித்து நம்ம அடுத்த காணொளியில மிக விரிவாக பார்க்கலாம். அதாவது சமணர்கள் இந்த மாதிரி தத்துவங்கள் அடங்கிய இலக்கிய படைப்புகள் பாத்தீங்கன்னா நீதி இலக்கியங்கள் இருக்கு, காப்பியங்கள் இருக்கு, இலக்கணங்கள் இருக்கு, நிகண்டுகள் இருக்கு. இப்படி அவர்கள் தொட்டுவிடாத பகுதிகளே இலக்கியங்கள்ல இல்ல. அந்த என்னென்ன காப்பியங்கள் நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி நம்மளுடைய 50 காப்பியில சமண சமயத்தை சார்ந்ததுதான். சிலப்பதிகாரம் சமண சமய காப்பியம் தான். அதே போல 5 காப்பியங்கள் அத்தனையும் சமண சமயத்தை சார்ந்ததுதான். இப்படி காப்பியங்கள் வழியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நாலடியார் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நீதி நூல்கள்ல இருக்கக்கூடியது, அதுவுமே சமணர்களால் எழுதக்கூடியதுதான். நிகண்டுகள் இது போல எல்லாமே நமக்கு சமணர்கள் இலக்கியத்தின் வழியாக இந்த தத்துவங்கள் அடங்கிய 9 தத்துவங்கள் அடங்கிய படைப்புகளை இலக்கிய உலகத்திற்கு தந்து தமிழோடு உறவு கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரிய வருகிறது. இந்த இலக்கியங்களின் வழியாக சமணர்களினுடைய தொடர்பு என்பதை குறித்து அடுத்த காணொலியில் நாம் பார்க்கலாம். முழுக்க முழுக்க இந்த சமணர்களினுடைய வரலாற்று அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அறிமுக செய்திகள் எங்க நமக்கு கிடைக்குதுன்னா, சிரவண பெலகோலா கல்வெட்டுல மைசூர் பகுதியில் இருக்கக்கூடிய சிரவண பெலகோலா கல்வெட்டு அந்த சமணர்களினுடைய வருகையை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டாக இருக்குது. தமிழகத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த கல்வெட்டுகள் அதாவது மதுரை, இன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்னும் ஒரு சில இடங்கள்ல எல்லாம் இந்த சமணர்கள் குறித்த கற்படுகைகள், பள்ளிகள் பத்தி எல்லாம் குறிப்பேடு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அடையாளப்படுத்தணும்னா, இந்த தவ ஒழுக்கங்களை கற்பிக்க வேண்டும், மக்களுக்கு வாழ்வியலோடு கற்பிக்க வேண்டும் என்று அந்த அறிவு சார்ந்த கொள்கையை புகுத்தியவர்களே சமணர்கள் தான். அதனாலதான் இந்த பள்ளிகள்ன்ற வார்த்தையே சமணர்களின் வழியாக தான். பள்ளி, கல்லூரி இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் சொந்தக்காரர் யார் என்று கேட்டால் சமணர்கள் தான். ஏன்னா அவர்கள் ஒழுக்கத்தினூடே தத்துவமார்த்தமான கருத்துக்களை, தத்துவங்கள் அடங்கிய கருத்துக்களை இலக்கியங்களின் வழியாக அறிவு சார்ந்த அடிப்படையில் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டை நம்மால் உய்த்து உணர முடிகிறது. எனவே அன்புக்குரிய தமிழ் உறவுகளே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸ்ல போய் பதிவு பண்ணுங்க. அப்பதான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம போடுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.